பேட்டரி ஹோல்டர் எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சேனல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதில் பார்த்துட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க பேட்டரி ஹோல்டரை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேட்டரி ஹோல்டர் செய்யறதுக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஃபாயில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா வேர்ஸ் கொஞ்சமாக வேணும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் வச்சுருக்க மேக்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு பேட்ரி வச்சு பாருங்கள். நீங்கள் வைக்கிறது கொஞ்சம் கேப் இருந்தால் தான் நீங்கள் செய்கிறதுன்னு கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ நான் எப்படி ஃபாயில் வச்சு கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது விட கொஞ்சம் பெரிய ஃபாயில் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு அது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணதை நான் எந்த மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஒன்று ப்ளஸ் ஒயருக்கு, இன்னொன்று மைனஸ் ஒயருக்கு. அந்த மாதிரி தான் நான் 2 ஃபாயிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எது மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். மைனஸ் ஒயரையும் பண்ணிக்கலாம். அப்புறமா அங்கிருந்த ஃபாயிலை நம்ம கரெக்டாக இங்கே ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ அதை நம்ம ஒட்டிக்கலாம். கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கோங்க, ஒரு சைடில் மட்டும் ஃபிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வச்சுருக்க மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் 2 பேட்டரியை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த 2 ப்ளஸ் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம ஹோல் போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த இடத்துல ஹோல் போட்டாச்சு. ஹோல் போட்ட இடத்துல ஒரு சைடில் ப்ளஸ் ஒயரையும் இன்னொரு சைடில் மைனஸ் ஒயரையும் நம்ம செஞ்சதை இந்த மாதிரி உள்ளே விடணும். உள்ளே விட்டதுக்கப்புறமா க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ப்ளஸ் ஒயரையும் எடுத்து க்ளூகன் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ப்ளஸ் ஒயரையும் ஒட்டியாச்சு. நம்மளோட பேட்டரி ஹோல்டர் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக இன்னும் வேலை இருக்குது. இப்போ இதோட இன்னும் பெரிய ஃபைலை எடுத்துக்கோங்க, எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை சைடில் வச்சுக்கோங்க. இது எதுக்கு வைக்கிறோன்னா நம்ம பண்ணுறது ஷேக் ஆகக்கூடாது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வைக்கிறேன். இப்போ நம்மளோட பேட்டரி ஹோல்டர் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த பேட்டரி ஹோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம ஷேக் பண்ணாலும் அந்த லைட் எரியறதை நீங்களே பார்க்கலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம பேட்டரி ஹோல்டர். நம்மளோட பேட்டரி ஹோல்டர் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அந்த ஷேர் பட்டன் இருக்குது, அதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கொஞ்சம் அப்படியே டச் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது பிரணாம்.